மறுபிறவி எடுத்த சிறுவன் அம்மாவ மகள்னும் பாட்டிய மனைவினும் அழைக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. திரைப்படங்கள்ல மறுபிறவி கதைகளை சுவாரஸ்யமா ரசிக்கிறவங்க கூட நிஜத்துல இப்போலாம் இது வெறும் கட்டுக்கதைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பலர் நிஜ வாழ்க்கையில இதை நம்புறாங்க, சிலர் உண்மையும் கூட அப்படிங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல மைன்பூர், அதே மாதிரி ஜாகீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மனோஜ் மிஸ்ரா ஜனவரி 9, 2015 அன்னைக்கு தன்னுடைய வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கும் போது பாம்பு கடிச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்குள்ளாட்டி உயிரிழந்திருக்காரு. அப்போ அவருடைய மகள் ரஞ்சனா கர்ப்பமா இருந்திருக்காங்க. மனோஜ் மிஸ்ரா இறந்து 20 நாட்களுக்கு அப்புறமா ரஞ்சனாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஆரியன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஆரியன் தன்னுடைய 4 வயதுல தன்னோட தாய் கிட்ட நீ என் தாய் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டா சின்ன பையன் பேசுறான் அப்படின்னு விட்டு இருக்கும்போது கடைசியா மைன்புரிக்கு வந்ததுமே பாட்டிய பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவருடைய தாய் பாட்டியுடைய பாதங்களை தொட்டு வணங்குமாறு சொல்லியிருக்காரு. கோபம் அடைந்த சிறுவன் அது என்னோட மனைவி, அது என் பாட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அம்மாவ மகள்னும் அண்ணன மகன்னும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவா போயிருக்கு. அவர் தன்னை 8 ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்காருன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தாத்தாவோட மறு அவதாரம்னும் இதை சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் அவனை தாத்தா பத்தி நிறைய கேள்வி கேட்கும்போது சிறுவன் எல்லா கேள்விக்குமே சளைக்காம பதில் சொல்லியிருக்கான். குறிப்பா தன்னுடைய தாத்தாவுடைய வங்கி டெபாசிட் செய்யப்பட்டிருக்க பணம் ஆரியன் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கிறதா ஹைலைட்டா இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, படங்களை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இந்த வங்கியில டெபாசிட் பண்ணியிருக்க பணத்தை வாங்குறதுக்காக சிலர் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னோ, சிலர் இந்த மறுபிறவி இருக்கணும், சைக்காலஜி படி அவங்க அடிக்கடி அவங்க தாத்தாவை பத்தி பேசினனால மேபி அந்த பையனே தன்னை சூப்பர் ஹீரோ கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றாங்களோ அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.